ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இப்போ ஃபெஞ்சை புயல் ஒரு வழி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்போயுமே சென்னையை தான் தாக்கும். ஸோ சென்னையை விட்டுட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களை முதல்ல தாக்கிச்சு. ஸோ அப்போ தாக்காத இடங்களை இப்போ தாக்குது. இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த இடங்கள்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லாம் மழை பெய்யாத இடங்கள்லாம் பயங்கரமாக மழை பெய்யுது. வரலாறு காணாத மழை, ஒரு வருடத்தின் மழை ஒரே நாளில் 48 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. ஸோ பாண்டிச்சேரியிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஒரு ப்ரெட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ கடவுள் ஆக்சுவலாக பிரம்மகுமாரிகள் மூலமாக சொன்ன முரளி 1969க்கு முன்னாடி வந்த முரளியிலே கடவுள் சொல்லியிருப்பார், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கூட ஒரு கை சாப்பாடு கிடைக்காத நிலை வரும், ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காத நிலை வரும். ஸோ அதெல்லாம் இப்படி தான் நடக்கும் போல் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா போட்டு வச்சு போகிறாங்க, நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ அதேமாதிரி விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இங்கே ஃபுல்லாக பயங்கரமான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறத பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒரு வீடு, ஒரு 4-5 வீடு உள்ளே போயிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு வீட்டில் 7 பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ 5 பேர் அந்த வீட்டை சார்ந்தவர்கள், 2 அதான் கணவன் மனைவி, அவங்க குழந்தைங்க 3 பேர், அடுத்தது மீதி 2 பேரோ 3 பேரோ பக்கத்து வீட்டு குழந்தைங்க. ஸோ எல்லாருமே ஒரு ரிலேட்டிவாக இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. அதில் அங்கே இருக்கிற எல்லா வீட்லேயும் மழை ஒழுவும், எங்கள் வீட்டில் தான் ஒழுவாதுன்றதுனால அந்த குழந்தைய கூப்பிட்டுருக்குறாங்க, இங்கே தங்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தைங்க தான் இப்போ இறந்துருக்குறாங்க. அவங்களும் எல்லாருமே இறந்துருக்குறாங்க அந்த வீட்டில். ஸோ ஒரு பெரிய கல் சரிஞ்சு வந்திருக்குது, பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. வயநாடில் ஏற்பட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு முதன்முறையாக திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. ஏன்னா ஏற்காடு, நீலகிரி இங்கேயெல்லாம் கூட நடக்கும். ஸோ அங்கேயும் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. பட் திருவண்ணாமலையிலே 4 இடத்துல நிலச்சரிவு அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வயநாடு மாதிரியே நடந்திருக்கு. பட் அங்கே உயிரிழப்பு அதிகம், ஊரே காணாமல் போச்சு. பட் அங்கே அளவிற்கு இங்கே உயிரிழப்பு இல்லாட்டினா கூட பாதிப்பு குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய வீடுகள் எல்லாமே சேதமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக நிறைய பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு மேலேயுமே கூட தண்ணி போகிற இடமெல்லாம் இருக்குது, ஏரி உடஞ்சி அப்படி போகுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த சில சிறுமிகள் நாங்கள் எல்லாருமே 10th +2 படிக்கிறோம், எங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ வித்தியாசமான ஒரு கோரமான ஆட்டத்தை இயற்கை காட்டியிருக்குது இப்போ. ஸோ இன்னும் பாதிக்கப்படாத இடங்கள் கூட அடுத்த முறை பாதிக்கப்படலாம். ஸோ அதற்கு நாம் தயாராக இருக்க வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தயாராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது ஜென்ரலாக அரசாங்கத்தை சொல்லுவாங்க தயாராக இருக்கணுன்றது. ஸோ அது அவங்க தயாராக இருக்கிறது அது வேறு ஸ்தூலமான விஷயம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நாம் அதே போன்ற ஒரு துயரத்தை நம்ம வீட்டில் நடந்தால் தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குதா? ஏன்னா இந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அவரை கடைசியில் சிலுவை சுமந்து அழைச்சிட்டு போகும்போது எல்லோரும் அழுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்னை நினைத்து அழாதீர்கள், உங்களை நினைத்து அழுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இனி சுமக்க போகிறது நீங்கள் தான் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ துக்கம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 10 நாளில் திருவண்ணாமலை தீபம். ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான சிவஸ்தலமாக சொல்லப்படுறது அந்த திருவண்ணாமலை தீபம். லட்சக்கணக்கான பேர் கிரிவலத்தப்போ போவாங்க. ஸோ இன்னும் 10 நாளில் திருவண்ணாமலை தீபத்துக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ அது இந்த தடவை நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எப்போவுமே திருவண்ணாமலை தீபத்தப்போ மழை பெய்யும். ஸோ இப்போ ஆல்ரெடி மோசமாக இருக்கிறதுனால
அது கேன்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நாமன்றதை விட கடவுள் பல வருடமாக சொல்லி கொண்டிருப்பது, கடவுள் வருவதே உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் வரார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். அவர் 88 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு அர்த்தம் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அங்கங்கே இயற்கை சீற்றம், இதுவரைக்கும் எதிர்பாராத மாதிரியான தட்பவெட்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்குறோம். உலகப்போர் எந்த நேரம் வேண்டுமானாலும் வெடிக்கிற சூழ்நிலையும் பார்க்குறோம். எல்லாமே நடக்குது. ஆனால் அதுக்கு ஆன்மீக ரீதியாக நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அது என்ன ஆன்மீக ரீதியாக தயாராக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா, ராமர் கடைசியில் யாரோ ஒரு சகோதரி அவங்க சிவனை வழிபடுறவங்க. ஸோ அதனாலேயோ என்னவோ தெரியல, கொஞ்சம் கிருஷ்ணரை ராமரையெல்லாம் கொச்சப்படுத்தி ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க, இன்னொருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், இவங்கெல்லாம் கடவுளா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிருஷ்ணரையும் ராமரையும். ஏன்னா கிருஷ்ணரை வேடை நம்ப விட்டு கொள்ளுவோம், ராமர் சராய நதியில் போய் மூழ்கி மோட்சமடைந்தார்னுவாங்க. ஸோ அதை தற்கொலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அழிவற்ற சிவனை மறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அது அழிவற்ற சிவன்றது கரெக்டு தான். பட் மற்றதின் மீது சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை கிடையாது. ராமர் தற்கொலையும் பண்ணலை, கிருஷ்ணரை யாரும் கொலையும் பண்ணலை. அந்த கதைகள் தான் கற்பனை. எல்லாமே ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான், இது எல்லாமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. நடக்க போகிற விஷயத்தை கதை வடிவில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அது ஆக்சுவலாக மனதுக்குள் நடக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்களை அங்கே ஸ்தூலமாக வெளிப்புறமாக நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இதில் குறிப்பாக ராமருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த அரியணை ஏறுவதற்கு முன்னாடி நாள் அவரை காட்டுக்கு துரத்துறாங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களா, ஒன்றா இழப்பார். ஃபஸ்ட்டு அரியணை இழப்பார், அடுத்தது மனைவி இழப்பார், அதுக்கப்புறம் குழந்தையை இழப்பார், அடுத்தது தன் சகோதரனையும் இழப்பார். மொத்தத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு சராயு நதியில் போய் தன்னையும் இழக்கிறார். இதுதான் ராமாயணத்துடைய முக்கியமான சாரமே. இதையே அப்படியே சிவன் சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். பார்வதி கிட்ட சிவன் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் அழிவற்றவராக இருக்கிறீங்க, நான் மட்டும் ஒவ்வொரு தடையும் இறந்து உங்களை தேடி வர வேண்டியதாக இருக்குது, நான் உங்களை மாதிரி அழிவற்றவனாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்வதி கேட்கும்போது சிவன் சொல்வார், சரி சொல்கிறேன் உனக்கு அந்த ரகசியத்தை அப்படின்ட்டு அழைச்சிட்டு போவார். போகிற வழியிலே ஒரு இடத்துல சூலாயுதத்தை விட்டுருவார். இன்னும் ஒரு இடத்துக்கு போன உடனே கழுத்தில் இருக்கிற ஒரு ருத்ராட்ச மாலையை கழட்டி போட்டுருவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிச்சிடுவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே கழுத்தில் இருக்கிற பாம்பை எடுத்து போட்டுருவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஜடாமுடியை கழட்டி கங்கையை கழட்டி விட்டுருவார். ஸோ அப்போ பார்வதி கேட்பாங்க, என்னையும் இதே மாதிரி தியாகம் பண்ண போகிறீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்போது, நான் உன்னை தியாகம் பண்ண மாட்டேன், நாம் ஒரு உயர்ந்த இலக்கை அடையணும் அப்படின்னா நமக்கு பிரியமான அனைத்தையும் இழக்கணும் அப்படின்னு சொல்லுவார். என்ன உயர்ந்த இலக்கு? உங்களை மாதிரி நான் இறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நிலையை அடையிறதுக்கான வழியைத்தான் சொல்கிறாரு. நாம் எதன் மீதெல்லாம் பற்று வச்சுருக்கிறோமோ அத்தனையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த மரணத்தை வெல்ல முடியும். அப்படி நிஜமாகவே வெல்ல முடியுமா? மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா முதல்ல சொர்க்கம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேரே அமரலோகம், மரணமற்ற உலகம். அப்போ யாருமே அங்கே இறக்க மாட்டாங்களா அப்படின்னா, இங்கே உடலை விட்டு உயிர் பிரிவதை மரணம்னு சொல்கிறோம். அங்கேயும் அதே மாதிரி பிரியும், ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டோம். இங்கே மாதிரி கண்ட நேரத்தில் எல்லாம் பிரியாது. இந்த இப்போ இயற்கை சீற்றத்தில், ஹார்ட் அட்டாக்கில், பலவிதமான நோய், ஆக்சிடெண்ட், தற்கொலை, இந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே நடக்காது. சராசரி 150 வருடம் கண்டிப்பாக இருப்பாங்க. பூரண ஆயுளுக்கு பிறகே உடலை விட்டு உயிர் பிரியும். அதையும் மரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மள மாதிரி உடம்புன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது.
ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது அப்படின்ற உணர்விலேயே தானும் இருந்து பிறரையும் அப்படியே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி ஆத்மா இந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டுக்குது. அதாவது இன்னொரு உடலை எடுக்குது, மறுஜென்மம். இந்த உணர்வு இயல்பாகவே அங்கே இருக்கும். அதனால தான் இந்தியாவில் மட்டும்தான், இந்து மதத்தில் மட்டும்தான் மறுஜென்மன்ற ரகசியம் இருக்குது. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது, மற்ற மதத்தினருக்கு யாருக்கும் ஏன் தெரியல அப்படின்னா, இயல்பாகவே அங்கே அவங்களுக்கு ஆத்மான்ற உணர்வு இருந்தது, அப்படியே படிப்படியாக வந்துடுச்சு. இப்போ ஆத்மான்றதை மறந்துட்டோம், பட் மறுஜென்மம் எடுப்போன்றது மட்டும் ஞாபகம் இருக்குது. இப்போ கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால. ஆனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதில் கவனம் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் இருக்கும் நிரந்தரமாக, ஆனந்தமும் ஆழ்ந்த அமைதியும். ஆனால் 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும்போது ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுது. ஏன்னா கவனம் அங்கே இல்லை, கவனம் வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்போ வெளியிலிருந்து ஆனந்தத்தை தேடணும் அப்படின்னு நினைத்தால் என்ன ஆகும்? அது சிற்றின்பம். அது கிடைக்கிற மாதிரி கிடைச்சி உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். சீதையை அந்த பொன்மான் ஏமாத்திச்சு அந்த மாதிரி. ஸோ அப்படி நாம் மாயின் வலையில் சிக்கி சிக்கி நிறைய பாவம் செய்கிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்குது. சொர்க்கத்தில் இந்த குணங்களே இருக்காது. இப்போ கலியுகத்தின் இறுதியில் இறைவன் வருவதே உலக அழியப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இது அழிந்து சொர்க்கம் மீண்டும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகம் புதுப்பிக்கப்படுது, அதுதான் அழிவு. ஸோ இப்போ திருவண்ணாமலையில் நடக்குது, வயநாடில் நடக்குது, இன்னும் இதெல்லாம் சும்மா அப்படி ஸ்லைட்டாக நடக்கிறது. அடுத்தது அதிவேகத்தில் நடக்கும் இல்லையா? ஒரு வருடத்தின் மழை ஒரே நாளில் பெய்ய முடியும் அப்படின்னா 100 வருஷமாக பெஞ்ச மழை ஒரே நாளில் பெய்ய முடியாது, ஒரு மணி நேரத்தில் பெய்ய முடியாது. முடியும் இல்லை? முடியுன்றது நமக்கு தெரியுது. கடவுளுக்கு உலகத்தை அழிக்க ரொம்ப நேரம் ஆகாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. கற்பனை கேட்டாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. பைபிளே பார்த்திங்கன்னா 7 நாளோ 21 நாளோ தொடர்ந்து மழை பெய்து தான் உலகம் அழியிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா? ஒரு நாள் மழைக்கே தாங்கலை அப்படின்னா அந்த மாதிரி மழை தொடர்ந்து பெஞ்சால் என்ன ஆகிறது? ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கடவுள் சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிறது ஆனால் கஷ்டம். அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் முதலாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது கஷ்டம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் மரணம் இருக்காது, அளவற்ற செல்வம் இருக்கும், தங்க செங்கற்கள் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, மனிதர்களுடைய குணம் தங்க மாதிரி இருக்கும், சுயநலமே இருக்காது, அங்கங்கே வைடூரியம் கொட்டி கிடக்கும் ராஜ மாளிகையில். அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு யாருக்கும் அதில் ஒன்று கூட எடுக்கணுன்ற எண்ணமே வராது. அவ்வளோ நல்லவர்கள் நிரம்பிய உலகம்தான் சத்தியுகம். ஆனால் கலியுகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ திருப்பதியில் காசு எண்ணும்போது எப்படி எடுத்தாங்கன்றதெல்லாம் வைரல் ஆச்சு வீடியோ. இந்த மாதிரி உலகம் இருக்குது இல்லையா? அதனால தான் அழிவு நடக்குது. ஆனாலும் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இந்த கடைசி 1 வருடம் இவர்களுக்கு மட்டும் இது சங்கமயுகம். சங்கமயுகம் அப்படிங்கிறது இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் கடைசி 1 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகிறார். ஏன்னா நம்மள மாதிரி அவர் குழந்தையாக பிறக்கிறதில்ல, அதனால தான் அவரை யாரும் பார்க்க முடியறதில்ல. அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவருக்கும் நமக்கும் வித்தியாசம், நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருகிறோம், சிவன் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவதே கிடையாது. கடைசி 1 வருடம் வரார். உலகம் அழிய போகுதுன்ற துக்கமான செய்தியை சொல்வதற்கு வரல, உலகம் சொர்க்கம் ஆக போகுதுன்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக வருகிறார். இது உடனே புரியாது. ஏன்னா சொர்க்கம் ஓகே, அங்கே எல்லாமே இருக்கும், 150 வருடம், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது, எல்லோரும் நல்லவங்க, உடலை விட்டு பிரியணும் அப்படின்ற எண்ணம் ஒரு 150 வருடம் ஆன பிறகு அப்போ டக்குன்னு வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா அப்படியே ஆனந்தமாக உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போயிடும், தாயின் கர்ப்பத்திற்கு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள்.
அந்த அளவுக்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் இருந்தவர்கள் பிறந்ததுனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளை இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி வழிபடுறோம். அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான். அதை மீண்டும் கொடுப்பதற்குத்தான் இறைவன் வந்திருக்கிறார். ஆனால் சொர்க்கம் வரணும்னா நரகம் அழியணும். சொர்க்கத்தில் தேவதையாக அந்த தெய்வீக குணம் கொண்ட மனிதர்களைத்தான் நம்ம தெய்வங்கள் தேவதைகள் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த தேவதைகளாக நீங்கள் பிறக்கணும்னா இப்போ இருக்கிற உடலை விடணும். இந்த உடலை விடாமல் நீங்கள் அங்கே போய் பிறக்க முடியாது. இந்த உலகம் அழியாமல் இது சொர்க்கமாக மாறவும் முடியாது. இப்போ அது சுகம் நிரம்பிய உலகம், இது துக்கம் நிரம்பிய உலகம். திரும்புகிற பக்கமெல்லாம் பார்க்குறோம், கொலை கொள்ளை கற்பழிப்பு என்னென்னமோ நடக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் இதை விட மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அங்கே சொர்க்கம், ஆனால் ஜாலியாக உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்க. அந்த பற்றே இருக்காது. அதனால தான் ஆனந்தமாக இருந்தாங்க. இங்கே பற்று, அதுதான் பிரச்சனை. அதனால தான் அந்த பற்றை விட சொல்கிறார். அந்த பற்றையெல்லாம் தூக்கி என் மேலே வையுங்க அப்படின்னு உடலற்ற சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அந்த திருவண்ணாமலை கிரிவலப்பாதையிலே இந்த பிரம்மகுமாரி சென்டர் மியூசியம் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ சுற்றி வருவாங்க, அது ஒரு ஜோதிலிங்கம் நினச்சிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்களா, அல்லது அங்கே இருக்கிற ஞானம் கடவுள் கொடுக்குறாருன்னு உணர்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ உணர்ந்தவர்கள் அந்த ஞானத்தை திரும்ப திரும்ப கேட்பாங்க, இறைவனை நினைப்பாங்க. ஏன்னா அதை தான் கற்றுக் கொடுக்குறாரு. உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து என்னை நினைவு பண்ணுங்க, உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க, செத்துட்டன்னே புரிஞ்சுக்கோங்கன்றார். நீங்கள் வெறும் ஆத்மாவாக இருக்கிறீங்க, கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை நினைக்க நினைக்க ஆனந்தம் வர ஆரம்பிக்கும், ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஸோ அவரை மட்டுமே அப்பாவாக, அம்மாவாக, கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, சர்வமும் சிவனே அப்படி நினைக்கணும். பிறரை பார்த்தாலும் புருவ மத்தியில் அந்த ஆத்மாவைத்தான் பார்த்து பேசணும். உடல் பக்கமே கவனம் போகக்கூடாது. பிறர்னா யாரோ இல்லை, உங்கள் குடும்பத்தில். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே தானே உங்களுக்கு பற்று வரும். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் குழந்தையை, நெருக்கமான எல்லா உறவுகளையுமே எல்லாரையுமே பார்க்கணும். மெயினாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தான் பார்க்கணும். யாரை இழந்தாலும் உங்களால் தாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களோ அவங்கக்கிட்ட மெயினாக இந்த பயிற்சி பண்ணுங்கள். அந்த ஆத்மா தற்காலிகமாக இந்த உடம்புல இருக்குது. எப்போ இந்த உடம்பை விட்டு போகும்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இந்த நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் நான் இதான் பண்ணுவேன். நீங்களும் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என் ஆத்மாவில் இந்த நேரம் இதுதான் பண்ணணும்னு பதிவாயிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் இந்தந்த நேரம் இது பண்ணணும், இந்த உடலில் பண்ணணும்னு பதிவாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலில் என்னுடைய கடைசி நடிப்பு எதுவோ அடுத்த நடிப்பு வேறு உடலில் இருக்கும்போது டக்குன்னு போயிடும் ஆத்மா. புரியுதுங்க? வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி இல்லையா? ஒரு நாடகத்தில் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறான், அடுத்து இன்னொரு நாடகத்தில் வேறு நடிக்கிறான் போது டக்குன்னு இதை முடிச்சுட்டு வேஷத்தை கழிச்சிட்டு இன்னொரு வேஷம் போட்டு போயிடுவாங்களே, அதே தான் ஆத்மாவும் பண்ணுது. அப்படின்ற உணர்வில் இருங்க, ஆனந்தமாக இருங்க. பற்று மட்டும் வேண்டாம். நிரந்தரமாக அதை பிடிச்சி வச்சுக்கணுன்ற எண்ணம் தான் உங்களை துக்கத்தில் ஆழ்த்தும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். சொர்க்கத்தில் அவ்வளவு சுகம் இருக்கும் இல்லையா? அங்கே புஷ்ப விமானத்தில் ஏறி உட்காந்திங்கன்னா அமெரிக்காவுக்கே கண்ணிமைக்கிற தூரத்தில் போய்டும், கண்ணிமைக்கிற நேரத்தில் போய்டுன்றார் இந்தியாவிலேருந்து. அப்போ எவ்வளோ ஸ்பீடு போகும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் சின்ன ஆக்சிடெண்ட் கூட ஆகாது, 5 வயசு குழந்தை கூட ஓட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி உலகம். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். எந்த ஜீவராசியாலும் இன்னொரு ஜீவராசிக்கு துக்கமே வராதுங்க. இயற்கை சீற்றமும் இருக்காது, சதா காலமும் வசந்த காலம்தான். ஸோ அதெல்லாம் ஆனந்தம் தான். ஆனால் இதை விட மனசு வர மாட்டேங்குதே அப்படிங்கிற நேரத்தில் இறைவன் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாரு. சொர்க்கத்தில் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, அது ஆனந்தமான உலகம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனால் அதை விட ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு யுகம் இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறார். எப்படி இவ்வளோ இயற்கை சீற்றம் நடக்குது, எப்படி ஆனந்தமாக இருக்கும்? நம்ம வீட்டில் நடக்காதா? எப்படி ஆனந்தமாக இருக்கும்? அதுக்கு தான் முன்னாடியே கட் பண்ண சொல்கிறார். எல்லா உறவையும் கட் பண்ணிவிட்டு என்னோட மட்டும் போய் இதை அலட்சியமாக இருக்கும்போது எந்த உறவில் உங்களுக்கு பற்று இருக்குதோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஆப்பு வரும். ஒன்று அவங்க இறந்தால் வரும், அல்லது அவங்களே உங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வரும். ஆனால் அனைத்தையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ராமரை போல. ஏன்னா இருக்கிறது கலியுகம். எல்லாருடைய மனதும் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எந்த நேரம் எப்போ எப்படி நடப்பாங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. உங்கள் அப்பா அம்மா எப்படி நடப்பாங்க தெரியாது, கணவன் மனைவி எப்படி நடப்பாங்க தெரியாது, உங்கள் குழந்தைங்க எப்படி நடப்பாங்கன்னு தெரியாது. கூட பிறந்தவங்க கேட்கவே தேவையில்லை. திரும்புகிற பக்கம் சொத்து பிரச்சனைக்கு வெட்டு குத்துன்னு போயிட்டு இருக்கிற இந்த உலகம். அதனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வில் இருங்க. அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஏன்னா எனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா நான். இப்போ இந்த உடலை விட்டால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதுதான் நம்மளுடைய லட்சியம். அந்த நாராயணனாக நான் மாறணும், அல்லது மகாலட்சுமியாக மாறணும், நாராயணனுடைய மனைவி. அதுவே 8 வம்சம் இருக்குது. முதலாம் நாராயணன், 2ஆம் நாராயணன்ட்டு 8 நாராயணன். அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பேர் தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறது. ஸோ அந்த முதல் 8க்குள்ளே நான் வரணும் அப்படிங்கிற லட்சியம், அந்த போதை, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அந்த புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா? அங்கெல்லாம் ஆனந்தமாக சரீரத்தை விட்டுட்டு இங்கே துக்கம் கொடுக்கக்கூடிய உலகத்தில் துக்கம் கொடுக்கக்கூடிய உறவுகளை பிடிச்சிக்கிட்டு துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த உடலையும் விடமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், சொர்க்கமாக இருக்கும்போது நீ எப்படி இருந்த தெரியுமா? உன் பார்வை எவ்வளோ பரிசுத்தமாக இருந்துச்சு தெரியுமா? உன் வார்த்தை எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ எல்லாருடைய வார்த்தையும் ஈட்டியில் குத்துற மாதிரி இருக்குது. முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் எண்ணம் விஷமாக இருக்குது. அந்த மாதிரி உலகத்தை விடுறதுக்கு ஏன் கஷ்டப்படுற? உண்மையிலே மனதால் அந்த அன்பை செலுத்தக்கூடியது சொர்க்கத்தில் தான் இருக்கும். பற்று இருக்காது, ஆனால் அன்பு இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த உடலை விட்டு அடுத்த செகண்ட் அந்த உடலை எடுக்க போகிறேன்னா அதை விட ஆனந்தம் என்ன இருக்குதுன்றார். ஏன்னா இப்போ சொர்க்கத்தில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே வருது. 2500 வருடமும் இழக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இழக்கும். அதனால் ஆத்மான்றதை மறக்க மாட்டாங்க. பட் சுகம், நம்ம ஆத்மா சக்தி இழக்க இழக்க சுற்றி இருக்கக்கூடிய சுகமும் அந்த இயற்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 2500 வருடம் கழிச்சு உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும், ஆத்மான்றதே சுத்தமாக மறந்துடும். அப்போ தான் பாவமெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சொர்க்கத்தில் முதல் பிறவி எடுக்கிறோம் இல்லையா? சொர்க்கத்தின், அதாவது கடவுள் படைத்த புத்தம் புதிய உலகம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாமே மனிதர்களுடைய குணங்கள், அழகு, அதேமாதிரி இயற்கை, பறவைகள் எல்லாமே, நதி எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த விதமான இயற்கை சீற்றமும் இருக்காது. அடுத்த ஜென்மத்திலும் அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம அடுத்த ஜென்மத்திலையும் நல்லா தான் இருக்கும் சொர்க்கம். ஆனால் முதல் ஜென்மத்தோடு ஒப்பிடும்போது சுகம் குறையும். அப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததை விட அடுத்தது குறையதான் போதும். ஆனாலும் நீங்கள் ஆனந்தமாக சரீரத்தை விடுவீங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுலே துக்கம், பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம் எல்லோருமே. சொர்க்கத்தில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணிங்கன்னா பிச்சைக்காரர்கள் தான் இப்போ நாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆத்மான்ற உணர்வில் என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த உடலை விட்டு உயிர் எப்போ பிரியுதுன்னே தெரியாதுன்றார். அப்படியே ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி நான் எடுத்துடுவேன்றார். ஏன்னா உலகம் உங்களுக்காக தான் புதுப்பிக்கப்படுது, அழிக்கப்படுது. அப்போ தான் சொர்க்கம் வரும். அதனால் உலகழிவே உங்களுக்கு ஆனந்தமான விஷயம்தான். ஆனால் எந்த நினைவில் உடலை விடுறீங்கன்றது தான் முக்கியம். இந்த உலகத்தின் மீது பற்று இருந்தால் இவர்களுடைய நினைவு தான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் ரொம்ப கொடுமை இல்லையா? சிரியாவிலையோ துர்க்கியிலன்னு நினைக்கிறேன், நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா போன வருஷம். ஃபுல்லாக தரமட்டமாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அந்த குடும்ப தலைவர் மேலே வந்து அந்த காங்கிரீட்டு விழுந்திருக்கு, செவுறு விழுந்திருக்குது. பக்கத்திலே கொஞ்சம் தள்ளி மனைவியும் குழந்தையும் படுத்துட்டு இருக்கிறாங்க.
ஏந்திரிக்க முடியல, அவங்களாலையும் ஏந்திரிக்க முடியல, இவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அசைஞ்சால் விழுந்துருவாங்க, இதெல்லாம் வேறு இருக்குது. அப்படியே 2-3 நாள் கண்ணு முன்னாடி சாகிறதா அவர் பார்த்துட்ருக்கிறார். சாப்பாடுக்கு இல்லாமல், மூச்சு விட காற்று இல்லாமல், தண்ணி கூட இல்லாமல். எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கள். இந்த பற்று இருக்கும்போது அதற்கான தண்டனை இப்படி கொடுக்கப்படும். பற்றே இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இறைவன் நினைவிலையும் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற நினைவும், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மறந்தே போயிடணுன்றார். வெறும் ஆத்மா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவில் தான் இருக்கணுன்றார். அந்த நிலையை கடைசியில் அடையும் போது தான் உலக அழிவு பயங்கரமாக பூதாகரமாக நடக்கும், உலக யுத்தமும் நடக்கும்ன்றார். அதற்கு நாம் தயாராகணும். என்ன தயாராகிறது? யுத்தத்துக்கு அவங்க தயார் பண்ணிவிடுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நாம் சொர்க்கத்திற்கு போவதற்கு தயாராகணும். அதற்கு நம்மளுடைய அன்பான அப்பா பரமபிதா அல்லாஹ் சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு நினைங்க, கணவன் நினைங்க, என்ன வேணாலும் நினைங்க. ஆனால் உங்கள் கற்பனை கெட்டாத அளவற்ற செல்வத்தை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. இப்போ எவ்வளோ ஆனந்தமாக இந்த உடலை விடணும். உடல்ன்ற நினைப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதுக்கு தான் உடல்னு ஒன்று இருக்கிறதாவே நினைக்காதீங்கன்றார். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க வேற ஆரம்பிக்கும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கிற அழிவு உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியும். இங்கேருந்தே சக்தி கொடுப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் அவங்க எதிர இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். எப்போ? எல்லாத்தின் மீது உள்ள பற்றை விட்டால். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இதற்கு தான் கடவுள் நம்மை தயார் பண்ணுறார். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனுடைய நினைவு. இங்கே ஓம் நம சிவாய சொல்ல தேவையில்ல, ஓம் நமோ நாராயணா சொல்ல தேவையில்ல, அல்லேலூயா சொல்ல தேவையில்ல, எதுவும் சொல்ல தேவையில்ல. வெளிநாட்டில் இருக்கிற கணவனை, காதல் கணவனை இங்கே இருக்கிற மனைவி நினச்சிட்டே இருக்க மாட்டா? அந்த மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே அந்த பார்வதி தேவி நாம தான், நமக்கு தான் சொல்லி கொடுக்குறார் மரணமற்ற பெருவாழ்வு, அமரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி. இது அங்கே கதையாக அப்படி சொல்லப்பட்டிருக்குது. உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னா அனைத்தையும் இழக்க நீங்கள் தயாராக இருக்கணும், அதையும் ஆனந்தமாக இழக்கணும். அது எப்போ சாத்தியம்? அந்த லட்சியத்தின் மீது காதல் வரும் பொழுது, அந்த லட்சியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பவர் மீது காதல் வரும்பொழுது. ஸோ காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன்னு ஒரு பாட்டு இருந்துச்சுலே, அற்புதமான பாடல். அது கடவுளோடு ஒப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருக்கு மட்டுமே பொருத்தமானது. ஆனால் அதுக்கு பொருத்தமாக நாம் இருக்கிறோமா? அவர் சொல்கிறார், என் நினைவில் இருந்தால் உலக அழிவில் நீ எங்கே இருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடியே நீங்கள் உடலை விடணும். அந்த அசம்பாவித மரணம், துர்மரணம் சொல்கிறோம் பாருங்கள், அது உங்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை. பசிப்பட்டினாலே இறக்க வாய்ப்பில்லைன்றார், கேரண்டி கொடுக்குறார். ஆனால் அவருடைய வழிபடி நடந்தார். இறைவனின் நினைவிலிருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் முற்றிலும் நீக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாத நிலை, பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாத நிலை, எவ்வளோ பெரிய சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது, அது நமக்கு வரும்பொழுது அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா, இப்போவே உடலை நான் மறைக்கிறேனா? அந்த நிலை வந்துடுச்சுனாலே உங்களுக்கு அந்த நிலை வராது. அதாவது உடல் உணர்வை மறக்கிற நிலை வந்தால், ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றின் மூலமாக உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக தான் அது வருகிறது. பற்றே இல்லைன்னும் போது உங்களை சோதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதையும் மீறி வந்தால் கூட நீங்கள் ஆனந்தமாகவே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது எங்கே போய் வண்டி நிற்க போகுதுன்ட்டு. நேராக இறைவன்கிட்ட போயிட்டு அடுத்தது அப்படியே சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம். ஸோ ஆனந்தமாக சொர்க்கத்தில் நான் நாராயணனாக, இப்போ சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கோன்றதை தினம் தினம் முரளியில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த போதையில் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? மற்றபடி இப்போ நாஸ்திகர்கள் ஒரு மதத்தை தப்பாக பேசுறது, அது உலகம் ஃபுல்லாக அந்தந்த நாட்டு மதத்தை அவங்க தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அடிக்கிறது,
இப்போ பாருங்கள், சிவன் இருந்த பெரிய கோயில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கே இந்த நிலையா? நிறைய பேருக்கு இது தோணும் இல்லையா? அதேமாதிரி பங்களாதேஷில் இந்துக்களை அடிக்கிறாங்கன்னும் போது இங்கே இருக்கிறவங்களாம் பதறாங்க. ஆனால் எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள் தான், எல்லாமே கடவுளுக்கு குழந்தைங்க தான். இப்போ என்ன, நாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே பற்ற விடணும். ஆனால் நீங்கள் அந்த மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த மதத்தை சார்ந்தவர் எங்கே அடிக்கப்பட்டாலும், குறிப்பாக வேறு மதத்தினரால் அடிக்கப்பட்டாலும் உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் உங்கள் மதத்தினர் அடித்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? முஸ்லீம்களுக்கு அந்த பாலஸ்தீன், சேவ் பாலஸ்தீன் சொல்கிறாங்க. ஆனால் இதை விட அதிகமான முஸ்லீம்கள் சிரியாவில் பல வருடமாக அந்த அரசாங்கமே கொலை பண்ணிகிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் வேறு மதம்னும் போது பிரச்சனை அவங்களுக்கு கடுப்பாகுது, கோபம் வருது. அதான் மதப்பற்று. உடம்புடைய மதங்கள் தான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கியம், பௌத்தம் எல்லாமே. ஆத்மாவுக்கு கடவுள் மட்டும்தான் அனைத்து உறவு. ஆத்மாவுடைய தர்மம் அமைதி மட்டுமே. ஆத்மான்னு மட்டும் தன்னை உணர்ந்து அங்கே மட்டும் ஆத்மாவில் மட்டும் கவனம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு என்னது, அதுதான் நான் நினச்சதுனால வரக்கூடிய துக்கங்கள். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? இங்கே மலை, கோயில்கள், மசூதி, சர்ச்சு இதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் அழியலாம், அரசாங்கத்தினால் அழிக்கப்படலாம், பாம்புச்சி தகர்க்கப்படலாம், அல்லது யுத்தத்தினால் தகர்க்கப்படலாம். டென்ஷனே ஆகக்கூடாது. யார் டென்ஷன் ஆவாங்க தெரியுமா? இந்த ஞானம் தெரியாதவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வரப்போகிறது சொர்க்கம். சொர்க்கத்தில் கோயிலோ மசூதியோ சர்ச்சோ இருக்காது. ஏன்னா அங்கே பக்தியே இருக்காது. இன்றைக்கி இந்துக்கள் யாரையெல்லாம் கடவுள் நினச்சிட்ருக்கோமோ அவங்களாம் உயிரோட்டமாக வருவாங்க. யார்? நீங்கள் தான் அப்படி மாறி வருவீங்க. அங்கே பக்தியின் பேர் அடையாளமே இருக்காது. ஏன்னா துக்கம் வரும்போது தான் கடவுளை தேடும். சொர்க்கத்தில் தான் துக்கமே இருக்காதே. ஸோ அதனால் எப்படியும் அது அழிந்து தான் ஆகணும். மனிதர்கள் எப்படியும் உடலை விட்டு தான் போய் ஆகணும். ஆனால் அவரவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப சில தண்டனைகள் கிடைத்து போகுது. அதை யாரும் தடுக்க முடியாது. இன்னொருத்தருடைய பாவத்தை நாம் வாங்கிக்க முடியாது. என்னுடைய பாவத்தை மற்றவர்கள் வாங்கிக்க முடியாது. ஆனால் அவங்கவுங்க பாவத்தை, அதான் அவனவன் சிலுவையை அவனவனே சுமக்க வேண்டும்னு இயேசு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இங்கே சுமக்கிற விஷயம் இல்லை, அதை அழிக்கிற விஷயத்தை கடவுள் கற்றுக் கொடுக்குறார். என் நினைவில் இருக்க அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் மறக்கிற பற்றியா, அதுதான் பாவத்தை அழிப்பது. ஏன்னா அந்த குணங்கள் தான் பாவங்களாக உன் ஆத்மாவில் ஆழமாக பதிவாக இருக்குது. அதை அழிக்கணும் இல்லையா? ஸோ பக்தி முடிவுக்கு வருது. ஏன் திருவண்ணாமலை அந்த மலையே இப்படி ஆகுது அப்படின்னா, இயற்கை தன்னை புதுப்பிக்குது, சொர்க்கமாக மாறுது. ஸோ அது ஞான மார்க்கம். இப்போ ஞானத்தை அடையிறோம். இந்த ஞானத்தின் பலன் சொர்க்கம். அங்கே பக்தியின் பேரடையாளம் கூட இருக்காது. அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி தீர்த்த ஸ்தலங்கள் அழிக்கப்படுவதற்கு இல்லையா? இமயமலையில் கிளேஷியரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே அந்த அவலன்ச்சுன்னுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பனி அந்த கட்டியோடு அப்படியே உடச்சிட்டு வரும், பனிப்பாறையே அப்படியே உடச்சிட்டு விழும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கடல் மட்டம் உயரும், உலகம் அழிவும், எல்லாமே நடக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அதையெல்லாம் தடுக்கவே முடியாது. யார் என்ன பண்ணாலும் முடியாது. ஏன்னா மனிதனுடைய குணத்தை மாற்ற முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? கேரளாவில் சேஃப்டின்னு ஒரு ஸ்கூலில் போய் விட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்கூலில் தான் நிலச்சரிவே வந்தது. இங்கேயும் பாருங்கள், திருவண்ணாமலையில் இந்த வீடு சேஃப்டின்னு தான் பக்கத்து வீட்டு குழந்தையே இங்கே கூப்பிட்டு வச்சாங்க. கடைசியில் அங்கே தான் பிரச்சனையாக வருது. பக்தி மார்க்கத்தில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க இல்லையா? ஒரு இடி இடிக்கும்போது எல்லாரும் ஒரு மண்டபத்தில் நின்னாங்க. ஒருத்த மட்டும் அதை பற்றி கண்டுக்காமல் போயிட்டே இருந்தாங்க. கடைசியில் மண்டபத்தில் விழுந்து அங்கே இருந்தவங்க எல்லாம் இறந்தாங்கன்ட்டு. ஸோ கடவுளுடைய விளையாட்டை நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ கடவுளின் வழிப்படி நடந்தால் கண்டிப்பாக நாம் பாதுகாக்கப்படுவோம். கேரண்டி அவர் கொடுக்குறார். அதுக்கு தான் அவர் வந்தே இருக்கிறார். மற்றபடி தண்டனை அவர் கொடுக்கல. நம்ம செய்த பாவத்திற்கு ஏற்ப அது வருது. அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு என் கையை பிடிச்சிக்கோன்றார், என்னை கட்டி பிடிச்சிக்கோன்றார். அதுதான் மார்கண்டேயன் மரண டைமில் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறான்ல. அதோடைய அர்த்தம் என்னென்னா, மரண காலம் இது மரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை, அந்த நேரம் வரக்கூடிய
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் புத்தி சலனமாயிடக்கூடாது, வருத்தப்பற்றக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது, இனிதென்ற உணர்வு எதன் மீதும் வந்துடக்கூடாது. சிவனை தவிர எனக்கு எவனும் வேண்டான்னு கட்டி பிடிக்கிறது. அவருக்கு உடம்பா இருக்குது கட்டி பிடிக்கிறதுக்கு. ஸோ புத்தியினால் அவரை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள அந்த சக்தி வர வர அப்படியே ஆனந்தம் வரும். எல்லாம் துக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. அதிலும் நன்மை இருக்குது. ஏன்னா அந்த ஆனந்த அதிர்வலைகள் உலகத்துக்கு அந்த நேரம் தேவைப்படும் இல்லை. துக்கம் அதிகமாக இப்போ துர்நாற்றம் வீசுகிற இடத்துல ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறாங்கல்ல, துர்நாற்றம் வீசுகிற இடத்துல இன்னும் நாற்றத்தை அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உலகம் முழுவதும் துக்கம் இருக்கும்போது அங்கே ஆனந்தத்தை பரப்ப வேண்டியவர்கள் இறைவனின் ஞானத்தை நேரடியாக கேட்கும் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ ஆனந்த அலையை பரப்புறது நம்மளுடைய வேலை தான். ஆனால் ஈஷா யோகாவில் எதுக்காக ஆனந்த அலைன்னு வச்சுருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன ஆனந்த அலையை பரப்புகிறாங்கன்னு தெரில. உங்கள் பேர் என்னன்னு கேட்டதுக்கே கோபம் வந்துடுச்சு அவருக்கு. அவருடைய சிஷ்யர்கள் எப்படி ஆனந்த அலையை, அவங்களுக்கு அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு சிஷ்யன்றதுக்கு? இல்லை எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார், அவ்வளோதான். அங்கே போய் காசு கொடுத்து உட்காந்திங்கன்னா கை காலை மடக்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் எதையாவது பேசி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரே அட்டை, நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தின் பூகோளம் வரலாறும் இதிலே அடக்கம். மீண்டும் சொர்க்கமாக போகுது, அதுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. இது உண்மையில் ஆனந்தமான செய்தி. சொர்க்கத்தை விட இங்கே ஆனந்தம். ஏன்னா சொர்க்கத்தில் சுகம் இருக்கும், ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு ஞானம் இருக்காது. தெரிந்தால் உங்களுக்கு துக்கம் வந்துடும். ஏன்? அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் இதை விட நான் கம்மியாக தான் ஆக போகிறேன், இதை விட கம்மியாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் துக்கம் வந்துடும். ஆனால் இப்போ மிக உயர்ந்த கீழே படுபாதாளம் சாக்கடையிலேருந்து அப்படியே கோபுரத்தின் உச்சத்துக்கு போக போகிறேன். அதனால தான் கோபுரத்தின் உச்சியில் அந்த கலசம் வச்சுருக்கிறாங்களே, அங்கே தானே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கலசம் தான் நாம். ஏன்னா ஆத்மா தான் அது. ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நம்ம உயர்ந்த நிலையை அடையிறோம் அப்படிங்கிற அர்த்தம். யார் உயர்ந்த நிலையை அடையிறாங்க? அந்த மூலவர் இருக்கிறார் இல்லையா? எந்த கோயில், இப்போ முருகன் கோயில்னால் முருகன் உள்ளே இருப்பார், மேலே கலசம் இருக்கும். அப்போ அந்த முருகனுடைய மனநிலை, உடலை மறந்த நிலையில் ஆத்ம உணர்வில் அவர் உயர்ந்து இருக்கிறதுனால அவர் அங்கே பூஜிக்கப்படுறார். அம்மன் கோயில்னா அம்மன், நாராயணன் கோயில்னா நாராயணன், ஆஞ்சநேயர் கோயில்னா ஆஞ்சநேயர். ஸோ அதனால் அடுத்து நமக்கு இது வருவதற்குள் கண்டிப்பாக வரும், அதில் டவுட்டே கிடையாது. வருவதற்குள் நம் மனதை நாம் தயார்படுத்தணும், அனைத்திலிருந்தும் பற்றை விடுவிக்கணும். மற்றபடி சுற்றி நடக்கிற விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. மற்றபடி இங்கே ஒரு விளையாட்டு நடக்கலாம். இந்த அரசாங்கம் அவங்கள குறை சொல்கிறது, அவங்க இவங்கள குறை சொல்கிறது, இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதில் கூட உங்களுடைய கவனம் போகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எதுக்கு எல்லாரும் அரசியல், விஜய் கூட இப்போ நடிக்கிறத விட்டுட்டு வராரு, என்ன ஒரு வேளை இதில் சம்பாதிப்பாங்களோ, ஏன் வராங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்றது தான் உண்மை. ஏன்னா காசெல்லாம் கூட வரலாம், ஆனால் இதோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஆனால் அரசியல்வாதியால் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது இல்லை. உடனே எல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க, அந்த இதில் போய் பார்க்கணும், சேத்துலலாம் நடக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. யாராலையுமே அப்படியே எங்கள் ஆட்சியில் எந்த இயற்கை சீற்றமும் வராதுன்னெலாம் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. வந்தே தீரும்னு வேணால் கேரண்டி கொடுக்கலாம், ஏன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் மோசமாக வரதான் செய்யும். ஸோ நம்முடைய அரசாங்கம் இனிதான் வரப்போகுது சொர்க்கத்தில். ஸோ அங்கே நாராயணனாகவே நீங்கள் ஆகலாம். அங்கே ராஜா ராணி ஆட்சி, மக்களாட்சி கிடையாது. ஸோ ராஜ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ராஜாவாகவே தான் இருப்பீங்க, யாருக்கும் அபகரிக்கணுன்ற எண்ணம் கூட வராது. அங்கே தான் நிம்மதியாக இருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. அப்போ தான் அழகான கணவன் அல்லது மனைவியோடு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி யாராவது நிம்மதியாக இருக்கிறாங்களா? திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நினைத்து பாருங்கள், சொர்க்கத்தின் விஷயத்தை நினைத்து பாருங்கள், அந்த வித்தியாசத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட உலகத்திற்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிற ஆனந்தத்திலே மூழ்கணும் அப்படின்னா இறைவனுடைய ஞானமாகிய அந்த முரளியை தினம் தினம் கேட்டு அதையே அசை போட்டுக்கிட்டு அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு அதையே பிறருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஆனந்தத்திலே மூழ்கணும். அந்த ஆனந்தத்தில் மூழ்கும் பொழுது அம்மா செத்தா கூட அல்வா சாப்பிட்ற மனநிலை இருக்கணும் உங்களுக்குன்றார் கடவுள். ஏன்னா அங்கே அழுதிங்கன்னா இழந்தீங்கன்றார். ஏன்னா அழுறது கலியுகத்தின் குணம். சொர்க்கத்தில் குழந்தை கூட அழுதுட்டு பிறக்காது, தாய் கூட பிரசவ வலியில் பிரசவம் ஆகாது.
அது பைபிள்லே இருக்கும். அந்த கனி சாப்பிட்ட பிறகு தான் நீ வந்து பிரசவ வலியுடன் பிரசவிப்பாயின்ட்டு இருக்கும். அது வரைக்கும் அங்கே பிரசவ வலியும் இருக்காது. சதா ஆனந்தம்தான். பிறந்ததுலேருந்து சரீரத்தை விடுறது கூட ஆனந்தமாக தான் சரீரத்தை விடுவாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்த பழக்கம்தான் ஒருத்தர் சரீரத்தை விடும்போது எல்லாரும் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ஆடினது. இன்றைக்கும் ஆடுறாங்க ஒரு சில இந்து குடும்பத்தில். ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட மாட்டாங்க. காசு கொடுத்து அதுக்கு ஆட வைக்கிறதுக்கு மேபி சில கிராமங்களில் இருக்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே நடந்துச்சு. ஸோ அந்த பழக்கம் மட்டும் இருக்குது. பட் அந்த குடும்பத்தினர் அழுதுட்டு தான் இருப்பாங்க. மேபி ரொம்ப வயசானவங்கன்னா வேணால் நிம்மதியாக இருக்கலாம். இப்போல்லாம் வந்து எப்போ மரணம் வரும்னே தெரியல. ஆனால் அது துக்கமான விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய புண்ணிய கணக்கு தான் உங்களை பாதுகாக்கும். ஒருத்தர் இறந்துட்டார், அவர் தானே தூணாக இருந்தார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படியே கோ வித் தி ஃப்ளோன்னு வாங்க பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு போங்க. தானாகவே பார்த்தீங்கன்னா அதை விட மிக அற்புதமான வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். கடவுளை மட்டும் பிடிங்க. மனிதர்களை பிடிச்சிங்கன்னா ஏமாந்துடும். கண்டிப்பாக நம்மை தவறான வழியில் தான் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் எல்லாமே வழி நடத்தும். ஆனால் கடவுள் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுத்து அவரே படைத்த அந்த சத்தியமான உலகம் சத்தியுகத்திற்கு நம்மை அழைச்சிட்டு போகிறார். ஸோ அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.